இன்னைக்கு நம்ம வராக அவதாரம் தான் பற்றி பேச போகிறோம். வராக அவதாரம் என்ன ஆகுதுன்னா, ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன்னு ஒரு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அதை நான் ஷார்ட் வீடியோவில் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அதுக்குள்ள போகலாம். ஒரு நாள் ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணுறான்னா, இந்த பூமி இருக்குங்க, பூமி எடுத்துகிட்டு போயிட்டு கீழாத்தலை வேத்தலை சுத்தலை ரசாத்தலை தலாத்தலை மகாத்தலை பாதாளத்தில் அதுக்கும் கீழே போய் ஒழிச்சு வச்சிடுறாங்க அந்த பூமியை. அதான் நம்ம பூமி கிடையாது, நம்ம பூமி மேலே போகன்னு இருக்கு, அதை போய் ஒழிச்சு வச்சிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, சடனாக பிரம்ம இது என்னடா இது என்னடா சோதனைன்ற மாதிரி, இது என்னடா ஆச்சரியம்னு இப்படி உத்து பார்த்துட்டு இருக்காரு கீழே. அப்போ என்ன ஆகுதுன்னா, பிரம்ம தும்முனோடனே ஒரு மூக்கில் இருந்து ஒரு சின்ன காட்டுப்பண்ணி மாதிரி வெளியில் வருது. அது பெருசாகி வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அவருக்கு தெரியல, யாரா இந்த காட்டுப்பண்ணி எப்படி ஓடுது என் மூக்கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் அது கீழே போய் பூமியை எடுக்க போகுது. அதோடைய ட்ரம் ஸ்ட்ராலாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுது. அப்புறம் தெரிஞ்சிடுது, இந்த பூமி அம்பாளுக்கு தெரிஞ்சது கண்ணை வச்சு கண்டுபிடிச்சு. நான் தான் சொன்னேன்ல, கண்ணு நல்லா ரெட்டிஷாக இருக்குன்னு, அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலான்னு. கண்ணு நல்லா ரெட்டிஷாக இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அவரை மேலே போய் தூக்கிட்டு கேலக்சியில் வச்சிடுறாரு. அப்புறம் ஹிரண்யாக்ஷன் கூட சண்டை போட்டு லாஸ்ட்டில் அவரை அப்படியே குத்தி க்ளோஸ் பண்ணிடுறாரு. தேங்க்யூ.